AutoCAD யூசர் இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸில் ஆல்ரெடி நம்ம வந்துட்டு கமாண்ட் லைன் பற்றி டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இன்றைக்கி செஷனில் ரிப்பன் பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல சொல்லியிருக்கேன் லாஸ்ட் செஷனில் AutoCAD 2010 வெர்ஷன்லேருந்து ஆரம்பித்து இப்போ வரையும் ரிப்பன் ஒரு இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸ் இருக்குது. 2010க்கு ப்ரீவியஸ் வெர்ஷனில் இருந்த மாதிரி யூசர் இன்டர்ஃபேஸ் எடுத்து வச்சுருக்கேன். இங்கே மெனு பார் இருக்கும், கமாண்ட் லைன் இருக்குது, ஸ்டேட்டஸ் பார் இருக்குது, டூல் பாரை நான் ஹைட் பண்ணி வச்சுருக்கேன். சப்போஸ் இதை ரைட் கிளிக் பண்ணி இங்கே மெனு பாரை ஹைட் பண்ண முடியும். அப்படி இல்லை அப்படின்னா கமாண்ட் லைனில் மெனு பார்னு டைப் பண்ணுங்கள். 0 சொல்லிட்டிங்கன்னா மெனு பார் ஹைட் ஆகிடும். இது ஒரு சிஸ்டம் வேரியபிள். எது மெனு பார்ன்றது ஒரு சிஸ்டம் வேரியபிள். இப்போது யூசர் இன்டர்ஃபேஸ் எலமெண்ட்ஸில் மெனு பாரை ஹைட் பண்ணியாச்சு. இப்போ என்ன வரணும், நமக்கு ரிப்பன் இருக்கணும். அதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால தான் மெனு பாரை ஹைட் பண்ணியிருக்கோம். வெறும் ரிப்பன் டைப் பண்ணுங்கள். RIBBON ரிப்பன் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிங்கன்னா ரிப்பன் வந்துடும். வருதா? சரி, ரிப்பன் வேணாம், எனக்கு க்ளோஸ் பண்ணோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? ரிப்பன் க்ளோஸ்னு எழுதணும். நம்ம திரும்ப சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, AutoCADல எந்த கமாண்டையும் ஸ்பேஸ் விட்டு எழுத முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இதே கமாண்டை எடுத்துக்கோங்க. RIBBON ஸ்பேஸ்ன்னு அவுட்டோன்னா ரிப்பன்றதை எக்ஸிக்யூட் பண்ணால் ஆல்ரெடி ரிப்பன் ஓப்பனில் இருக்குது. ரிப்பன் க்ளோஸ் பண்ணால் சேர்ந்த மாதிரி எழுதணும். ரிப்பன் க்ளோஸ் CLOSE அப்படி எழுதணும். அப்போ தான் நீங்கள் சொல்கிறது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ அப்போர்டு ஆரோ யூஸ் பண்ணுங்கள். இப்போது கமாண்ட் லைனை இன்னும் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு வழி சொல்கிறேன். அப் டவுன் ஆரோ உங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த அப்போர்டு ஆரோ யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகுது? ரிப்பன் க்ளோஸ்ன்னு இருக்குது. ரீசெண்டாக யூஸ் பண்ண கமாண்டு அது ப்ரௌஸ் பண்ணலாம். அதுக்கு ப்ரீவியஸ் கமாண்டு ரிப்பன். அது நேராக வந்த வரை என்ட்ரடிங்க. அதை திரும்பி எழுதணும்னு அவசியம் இல்லை. இந்த ரிப்பனில் பார்த்தீங்கன்னா இது வந்து டேப்டு பேனல்ஸ்ன்னு சொல்கிறோம். நிறைய டேப் இருக்கும். ஹோம் டேபு, இன்சர்ட்டு, அனோட்டேட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். நீங்கள் ஒரு டேபை செலக்ட் பண்ணி முடித்த உடனே கீழே அதுக்கான பேனல்லாம் மாறிடும். ஐக்கான் அப்படியே மாறும். இங்கே பாருங்கள், ஹோம் டேபில் பார்த்தீங்கன்னா நிறைய பேனல்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் ட்ரா பேனல், மாடிஃபை, அனோட்டேஷன், லேயர்ஸ், பிளாக் அப்படின்னு சொல்லி நிறைய பேனல்ஸ் இருக்கும். இந்த பேனல் வேறு இடத்துல இருக்காது. இப்போ அனோட்டேட்டில் போய் ட்ரா பேனல் தேட முடியுமா? மாடிஃபை பண்ண முடியுமா? முடியாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போது எந்த டேப் ஒரு டூல் நான் எடுக்கணும், லைன் டூல் எடுக்கணும்னா, நான் லைன் அப்படின்னு நான் ஸ்கெட்ச் பண்ணணும், இல்லை சர்க்கிள் ஸ்கெட்ச் பண்ணணுன்னா இங்கே போய் தேடிட்டுருக்காங்க. சார் எங்கே சார் சர்க்கிளே காணாம், லைன்லாம் காணாமே அப்படின்னு சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு அதில் நீங்கள் ஃபெமிலியர் ஆகணும். ஹோம் டேப்பில் மட்டும்தான் நீங்கள் அதை தேட முடியும். ஹோம் டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா ட்ரா அப்படின்னு ஒரு பேனல் இருக்கும், பக்கத்தில் மாடிஃபைன் இருக்கும், அதுக்கு அடுத்து வரிசையாக இருக்கும். சொல்ல புரியுதுங்களா? இந்த பேனல் இல்லை அப்படின்னா நம்மளால் ட்ரா பண்ண முடியாது. எது ட்ரா பேனலும் மாடிஃபை பேனலும் இல்லைன்னா நம்ம இங்கே வந்து எதையும் ட்ரா பண்ணவும் முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது. அப்படி பண்ண முடியுமா? தாராளமாக பண்ணலாம். ரெண்டு விதத்தில் பண்ணுவோம். இப்போது இந்த பேனல் இருக்க இடத்துல ரைட் கிளிக் பண்ணுறேன். ஷோ டேப்ஸ் அப்படின்னு இருக்குது. AutoCAD ரிப்பனில் இருக்க அத்தனை டேப் லிஸ்ட்டும் இங்கே வரும். நான் அதில் வெரி ஃபர்ஸ்ட் இருக்க ஹோம் டேப்பை அன்செக் பண்ணிடுறேன். சார் என்னாச்சு? மொத்தத்தில் எதுவுமே பண்ண முடியாது. இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ட்ரா பண்ண முடியாது, மாடிஃபை பண்ண முடியாது, அனோட்டேட் பண்ண முடியாது. அனோட்டேஷனுக்கு இங்கே இருக்குது, வேறு ப்ராப்பர்ட்டிஸ் எதுவும் மாற்ற முடியாது. அது எல்லாம் எந்த டேப்பில் இருந்தது? ஹோம் டேப்பில். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த டேப்பே மறைச்சிட்டோம். சார் திருப்பி என்ன சார் பண்ணோம்? ரைட் ரிப்பன் க்ளோஸ், ரிப்பன் ஓப்பனில் அந்த மாதிரி இல்லை, இது ரிப்பனில் கஸ்டமைஸ் பண்ணிகிட்ருக்கோம். ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஷோ டேப்ஸ்ன்னு போங்க. இதில் இருக்கா நமக்கு தேவையில்லாத சில டேப் கட்டாயம் நம்ம ஹைட் பண்ணுவோம். எனக்கு இப்போ வந்து ஃபியூச்சர்ட் எலமெண்ட்ஸு தேவையில்லை, அதை ஹைட் பண்ணலாம். அந்த டேப்பெல்லாம் மறைக்கலாம். அதெல்லாம் லாஜிக்கலாக சரியாக இருக்கும். ஆனால் எந்த காரணத்தை கொண்டு ஹோம் டேப்பை மறைச்சிங்கன்னா என்ன ஆகும்? சிரிச்சிடுவாங்க. இப்போ ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஷோ பேனல்னு இருக்கும், ட்ரா தூக்கிறீங்க, மாடிஃபை அதையும் தூக்கிறீங்க. ஸோ இப்போ நீங்கள் என்கிட்ட ஆர்கியூ பண்ணலாம், சார் இந்த இருக்குல்ல ரிப்பனில் ஹோம் டேப் தானே ஃபஸ்ட் இருந்தது, இருக்குது பாருங்கள். ஆனாலும் என்ன இல்லை சார், ட்ரா மெனு, ட்ராவில் இருக்க டூல்ஸ் கிடையாது, அந்த பேனலே இல்லை, ட்ரா பேனலே இல்லை. அடுத்து மாடிஃபை பேனலே நம்ம வேணும்னு ஹைட் பண்ணி வச்சுருக்கோம். இது எஜுகேஷன் சென்டர்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் டெய்லி வரும். ஏன்னா நம்ம ஸ்டூடெண்ட்டை இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த ஸ்டூடெண்ட் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே போயிடுவோம். எப்படி
ஹோம் டேபை மறைச்சி வச்சுருவான். இல்லை அப்படின்னா வந்து ஹோம் டேப் இருக்கும், அதில் ட்ரா அண்டு மாடிஃபை பண்ணலாம், மறைச்சிட்டு அவன் பாட்டுக்கு போயிடுவான். இஷ்யூ எங்கே வரும்னா, இதுக்கு அடுத்த பேட்ச் ஸ்டூடெண்ட் வராங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவான், சார் இந்த பர்டிகுலர் சிஸ்டத்தில் எனக்கு வந்து ட்ரா பேனல் இல்லை சார். அந்த நேமெல்லாம் கிளியராக சொல்லணும், ட்ரா பேனல்னு சொல்லணும். இது மெனு, இது வந்து ஒரு சிலர் ரிப்பன் பார், ஜஸ்ட் ரிப்பன் அவ்வளோதான். உங்கள் இஷ்டத்துக்கு பேர் வைக்கக்கூடாது. ரிப்பன்றது டேப்டு பேனல்ஸ், நிறைய டேப்ஸ் இருக்கும், ஒவ்வொரு டேபுக்கான பேனல் நிறையா இருக்கும். அது மாதிரி கரெக்டாக சொல்லி பழகிக்கோங்க. அப்போ அந்த ஸ்டூடெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணணும், முதல்ல அவங்களை எஜுகேட் பண்ணிடணும். இதெல்லாம் ஹைட் பண்ண முடியும், ஹைட் பண்ணியிருந்தால் அன்ஹைட் பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லணும். இப்போ இந்த பேனல் நம்ம ஹைட் பண்ணியிருக்கோம், அன்ஹைட் பண்ணோம், ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஷோ பேனல்னு சொல்லுங்கள், ட்ரா சொல்லுங்கள், ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஷோ பேனல், மாடிஃபை. ஓகே, இவ்வளோதான். இது கட்டாயம் சில டைம் நம்ம பர்பஸாக ஹைட் பண்ணி ஆகணும். ரீசன் ரொம்ப சிம்பிள். இப்போ நம்ம இதில் எதெல்லாம் யூஸ் பண்ண மாட்டோம், ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணக்கூடியது ப்ராப்பர்ட்டிஸை நம்ம இங்கே அதிகம் யூஸ் பண்ண போகிறதில்ல இப்போதைக்கு. சரியா? அப்போ நான் என்ன பண்ணிக்கலாம், ஷோ பேனலில் போய் ப்ராப்பர்ட்டிஸை நம்ம தூக்கிட்டோம்னா இங்கே இடம் மிச்சமாகும். அதுக்காக சொல்லும், வச்சுக்கிறது தப்பு இல்லை, எடுத்துக்கிட்டோம்னா கொஞ்சம் ஃப்ரீ ஆகிக்கிடும். அதில் இப்போ பாருங்கள், யூட்டிலிட்டிஸ், கிளிப் போர்டு, வியூ அப்படின்ற பேனல்லாம் தனியாக வந்துடும். இப்போ புரிஞ்சுதுங்களா ஒரு ரிப்பனில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறோன்னா? அதுக்கு அடுத்து இதை மினிமைஸ் பண்ண முடியும். ரிப்பனை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன், வேறு எதுவும் இல்லை. இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணுங்களேன், மினிமைஸ் டு பேனல் பட்டன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், ஒரு டேப் எடுத்துருக்கோம், ஹோம் டேபு, அதில் நிறைய பேனல்ஸ் இருக்குது. அது இல்லாமல் நிறைய ஐகான்ஸ் ஃபுல்லாக இருக்குது. இப்போ ட்ரா பேனல் எடுத்துட்டிங்கன்னா அதில் என்னென்ன டூல் இருக்கோ அதுக்கான ஐகான்லாம் அப்படியே தெரியும். இப்போ நான் ஒரு தடவை மினிமைஸ் பண்ணால் என்ன ஆக போகுதுன்னு பாருங்களேன். என்ன சார் ஆயிருக்கு சார்? சிம்பிளிஃபை பண்ணிடுச்சு, இடம் மிச்சமாயிடுச்சு. மாதிரி கச்ச கச்சன்னு இல்லை. என்னது சார், ட்ரா பேனலில் பார்த்தீங்கன்னா முதல்ல நிறைய டூல்ஸ் இருந்தது, எல்லா டூலும் மோஸ்ட்லி தெரியும், கொஞ்சம் மட்டும் ஹிடன் ஆகிருக்கும். இப்போது பேனல் பட்டன் மட்டும் இருக்க மாதிரி மினிமைஸ் பண்ணிட்டோம். அப்போ இந்த டூலை எப்படி சார் ஆக்சஸ் பண்ணுறது? ட்ரா டூல் இருக்கு இல்லையா, மாடிஃபை டூல்ஸ் இருக்கு இல்லையா, அதை எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? ரொம்ப சிம்பிள், மவுஸை மேலே ஹோவர் பண்ணுங்கள், ட்ரா பேனலில் இருக்க அத்தனை டூலும் வரும். அதில் நீங்கள் எந்த டூல் வேணுமோ அந்த டூல் எடுத்துக்கலாம். சரி, இப்போ நான் சர்க்கிள் வேணும்னா சர்க்கிள் எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் சர்க்கிளை ஸ்கெட்ச் பண்ணலாம். அவ்வளோதான். எப்போ நீங்கள் மவுஸ் பாயிண்டரை வெளியே எடுத்துறீங்களோ, இந்த பேனல் பட்டன்லேருந்து ஹோவர் பண்ணியிருக்கீங்க, வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா, இப்போ எடுத்துட்டிங்கன்னா அந்த ரோல் பேக் பண்ணிக்கிறோம். இவ்வளோதான். சரி சார், இன்னும் ஃபர்தராக மினிமைஸ் பண்ண முடியும். எதை? அந்த ரிப்பனை. இப்போது மினிமைஸ் பண்ணோன்னா, முதல்ல பேனல் பட்டன் இருந்தது. பேனல் பட்டன்னா என்ன அர்த்தம்? அந்த ட்ரான்னு ஒரு டைட்டில் இருக்கும், பேனல் டைட்டில், அதுக்குள்ளே ஏதாவது ஒரு டூல் ரெப்ரசன்ட் பண்ணும். மொத்த ட்ரா டூலையும் இது ரெப்ரசன்ட் பண்ணணும், லைனை. அதே மாதிரி மொத்த மாடிஃபை டூல்ஸையும் இந்த மூவ் டூல் ரெப்ரசன்ட் பண்ணும். அதான் ஷோ பேனல் பட்டன். இன்னொரு தடவை மினிமைஸ் பண்ணிங்கன்னா பேனல் டைட்டில் அப்படின்னு வந்துடும். சார், அந்த டூல்ஸ் எதுவுமே இருக்காது, பேனல் பட்டன்ஸ் இருக்காது. சரியா? ஃபர்தராகவும் மாடிஃபை பண்ணலாம். இன்னொரு தடவை நீங்கள் மினிமைஸ் பண்ணுங்கள் ஃபர்தராக. இது என்னது? வெறுமனே ஷோ டேப் ஒன்லி. 4 ஸ்டேட்டில் வச்சு பார்க்கலாம் ரிப்பனை. இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நீங்கள் திரும்ப என்ன பண்ணிக்கலாம், ஒரு தடவை கிளிக் பண்ணால் ஷோ ஃபுல் ரிப்பன் வரும். இந்த ஃபுல் ரிப்பன் வந்துருச்சுன்னா உங்களுக்கு இதுலேயும் டூல்ஸ் சிலது மறைஞ்சிருக்கும். நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ட்ராவில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும், பின் பண்ணிக்கலாம். சார், நான் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் நாளைக்கு இந்த ட்ராவும் மாடிஃபையும் எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன், அது எனக்கு அடிக்கடி ரோல் பேக் ஆகிடுச்சுன்னா சிக்கலாக இருக்குது சார், பின் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்றும் தப்பே கிடையாது. நான் இப்போ எரேஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், எரேஸ் அப்படின்னு சொல்கிறேன். எரேஸ்னால் மாடிஃபை கமாண்ட். சார், எனக்கு இதில் ஒர்க் பண்ணுறது இன்கன்வீனியண்ட்டாக இருக்கும், நான் அப்படியே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ரிப்பனை க்ளோஸ் பண்ணிடுறேன். ரிப்பன் க்ளோஸ்னு எழுதணும் கூட அவசியம் இல்லை, நம்ம இங்கே ஆல்ரெடி இருக்குது, ரிப்பன் க்ளோஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படியே க்ளோஸ் பண்ணிடுங்க. மெனு பார் எனக்கு வேணும், இந்த மெனு பார்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். சரியா? ரைட். இப்போ இதில் மாடிஃபைல போய் எந்த டூல் எடுத்தீங்கனாலும் சரி, எரேஸ்ன்னு சொல்கிறோம். சொன்னோடனே இந்த மவுஸ் பாயிண்டர் மட்டும் கவனிங்களே, இதுவரையும் எப்படி இருந்தது அது கவனிக்கல சார். ஆனால் இப்போ பார்க்குறேன், என்னது, ஒரு ஸ்கொயர் பாக்ஸ் இருக்குது. வெரி குட். இந்த மவுஸை ஹோவர் பண்ணிங்க அந்த ஆப்ஜெக்ட் மேலே, என்ன இது பாருங்கள்,
சார் ஒரு இன்ட்டு மாதிரி வருது. அது கிளிக் பண்ணிடுங்களேன். இந்த இடத்துல கமாண்ட் லைனை பாருங்கள், எரேஸ்ன்னு சொன்னோம், செலக்ட் ஆப்ஜெக்ட்னு கேட்டான், ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி நம்மகிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான், நம்ம ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கோம். திரும்பியும் செலக்ட் ஆப்ஜெக்ட்னா அதான் என்ன சார் அது? ஆட்டோகேட் எப்படி புரிஞ்சுக்கும்? நீங்கள் செலக்ட் ஆப்ஜெக்ட்னு அந்த ப்ராம்ப்டில் நீங்கள் எந்தெந்த ஆப்ஜெக்டெல்லாம் செலக்ட் பண்ணீங்களோ செலக்ட் பண்ணிவிட்டு என்ட்ரு அடிச்சிடணும். அப்போ தான் அடுத்த அந்த கமாண்டை எக்ஸிக்யூட் பண்ணுவோம், இல்லைன்னா அப்படியே கன்டினியூ ஆகிட்டே போகும். சரி சார், இப்போ மவுஸ் பாயிண்டர் நீங்கள் கர்சர்னு சொல்லுவோம். மவுஸை மூவ் பண்ணும்போது இங்கே ஒரு ஸ்க்ரீனில் மூவ் ஆகுதா, இதுக்கு பேர் கர்சர். இப்போ கவனிங்க என்ன ஆகுதுன்னு. சார் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஸ்கொயர் இருக்குது பாக்ஸு, அதுக்கப்புறம் ஒரு கிராஸ் ஹேர் இருக்குது, அது ஒரு கிராஸ் மாதிரி இருக்குது. சரியா? ரைட்டு. இப்போ நார்மல் மோடுன்னு சொல்லுவோம் சார். என்ன மாதிரி? ஒரு பிக் பாக்ஸ் இருக்கும், ஒரு கிராஸ் ஹேர் இருக்கும். சரி, இது கொஞ்சம் நேரத்துக்கு முன்னுக்கு சொன்னோம். மாடிஃபை கமாண்ட்ஸ் எரேஸ் எல்லாம் கொடுத்தீங்கன்னா வெறும் பிக் பாக்ஸ்ன்னு சொல்லுவோம். பேர் பார்த்துக்கோங்க, பிக் பாக்ஸ், அது மட்டும் இருக்கும். சரி சார், இப்போ லைன்னு சொல்கிறோம், இல்லை சர்க்கிள்னு சொல்கிறோம். என்ன ஆகுது பாருங்களேன், அந்த பிக் பாக்ஸ் இருக்காது, அதுக்கு பதிலாக கிராஸ் ஹேர் இருக்கும். பாயிண்ட்டை செலக்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ பாயிண்ட் செலெக்ஷன் மோடுன்னு சொல்லுவோம். இதுக்கு பேர் என்னது? கர்சர் முதல்ல நார்மல் மோடில் இருந்தது, இப்போ பாயிண்ட் செலெக்ஷன் மோடில் இருக்குது. எரேஸ் இந்த மாதிரி கமாண்ட் சொன்னீங்கன்னா ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ண சொல்லுவோம். ஸோ இது ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் மோடு. ஸோ கர்சர் 3 மோடில் இருக்குன்றது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. நார்மல் மோடு, பாயிண்ட் செலெக்ஷன் மோட், ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் மோட். எப்போ எது வரும்? நார்மல் மோடில் பிக் பாக்ஸ் வித் கிராஸ் ஹேர் இருக்கும். பாயிண்ட் செலெக்ஷன் மோடு அதில் வெறும் கிராஸ் ஹேர் இருக்கும். ஆப்ஜெக்ட் செலெக்ஷன் மோடில் வெறும் பிக் பாக்ஸ் இருக்கும். ரைட்டு. இதை ஏன் இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன்னா, நல்லா கொஞ்சம் கவனிச்சுக்கோங்க. சிஸ்டம் வேரியபிளோட யூஸ் ரொம்ப தெரியணும் சார். அதான் நம்ம படிச்சிருக்கோம்ல, மெனு பாரை ஹைட் பண்ணோம், ஸ்டேட்டஸ் பாரை ஹைட் பண்ணோன்னா சிஸ்டம் வேரியபிள் யூஸ் பண்ணும். அது லாஜிக்கல் ஆப்ரேட்டர் சார். 0 1 வெரி குட், எக்ஸலண்ட், ஞாபகம் வச்சுருக்கீங்க. அதை நான் சொல்லலை சார். ஒரு 700 சிஸ்டம் வேரியபிள்கிட்ட இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இப்போ அதில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? 2 சிஸ்டம் வேரியபிள் இப்போ பார்க்க போகிறோம். எழுதுங்களேன், பிக் பாக்ஸ்னு எழுதுங்க. PICKBOX பிக் பாக்ஸ் அப்படின்னு எழுதிட்டு என்ட்ரு அடிச்சிருங்க. நான் அந்த கமாண்ட் லைன் நடத்தும் போதே ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். இந்த ரேஞ்ச் என்ன வரும், பிக் பாக்ஸோட சைஸ் என்ன சைஸ் கொண்டு போகலாம் தெரியலன்னா ஒரு கொஸ்டின் மார்க்கை போடுங்க. என்ட்ரு அடிச்சிங்கன்னா சொல்லுவான். என்ன சொல்கிறான்? requires an integer between 0 and 50. இது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. இந்த ஹெல்ப்பு போதுமானா பத்தாது. ஏன்? சைஸ் தான் சொல்லியிருக்கோம். அது என்னது? 0 50னா என்னது? மில்லிமீட்டரா, சென்டிமீட்டரா? இல்லை, பிக்சல்ஸ். ஸோ மேக்ஸிமம் 50 பிக்சல்ஸ் எடுத்துக்கும் பிக் பாக்ஸோட சைஸ். இப்படி வைக்கலாமானா இல்லை, 0 வச்சு ஒர்க் பண்ணாதீங்க தயவுசெய்து, அது நிறைய ப்ராப்ளம் வரும். இப்போ நான் எரேஸ்ன்னு கொடுக்குறேன், கர்சர் எங்கே இருக்குன்னே உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியாது சார். நான் இப்போ சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நாங்கள் ஒரு 25 to 30 இயர்ஸ் நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்படியே பிக் பாக்ஸ் எல்லாம் 0 கொடுத்துட்டு போயிடுவோம். இவன் என்ன தப்பு பண்ணியிருக்கான்றதை நம்ம உட்காந்து பார்த்து இன்னொருத்தவங்களுக்கு சொல்லித்தரணும். இதை முதல்ல நீங்கள் கற்றுக்கோங்க அப்ஃப்ரண்ட்டாக. அப்போ இந்த பிக் பாக்ஸுன்றதோட சைஸு நமக்கு 0லேருந்து 50 பிக்சல் இருக்கலாம்னு சொல்லியிருக்கோம். ரேஞ்சு சொல்லிடுறோம், வேலிட் ரேஞ்சு 0 to 50 பிக்சல்ஸ். உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கோ அந்த சைஸ் வச்சுக்கோங்க சார். அதுக்கப்புறம் அந்த கிராஸ் ஹேர் இருக்கு இல்லையா, அது ரொம்ப முக்கியம் சார். என்ன சார் நடந்துச்சு? ஏதோ பண்ணுங்க, திடீர்னு என்னமோ மாறிடுச்சு. இல்லை சார், ஒன்றும் பண்ணல. Control 9 சொன்னேன். Control 9 சொல்லி கமாண்ட் லைனை ஹைட் பண்ணிவிட்டு அதில் ஒரு சிஸ்டம் வேரியபிள் எழுதினேன். அது தெரியாது. இப்போ F2 தட்டுங்க, தெரியும். F2ன்றது டெக்ஸ்ட் விண்டோ கொண்டு வந்து பார்த்துக்கோங்க. இல்லை என்ன எழுதியிருக்கோம்? இந்த டெக்ஸ்ட் விண்டோ இப்போ நம்ம கதை சொன்னோம் இல்லையா, இது வரைக்கும் அது பூரா இங்கே இருக்குங்க. இது பிக் பாக்ஸோட சைஸு கடைசியாக என்ன வச்சோம்? 8 வச்சுருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா கர்சர் சைஸ் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வேரியபிள் எழுதியிருக்கேன். நல்லா கவனிங்க. அதோட வேல்யூ லாஸ்ட்டாக 8 இருந்தது, இப்போ 100 வச்சுருக்கேன். அது என்ன சார் 100 பிக்சலாக? இல்லை, பர்சன்டேஜ். ஸ்க்ரீன் சைஸில் 100%. சரி, அப்போ எண்டு பார்க்கவே முடியாது. டாஸ்னு என்வரான்மெண்ட்டில் எந்த மவுஸு அதுக்கப்புறம் எது இருக்காது, மெனு பாரு எதுவுமே இருக்காது. பூராமே ஸ்க்ரீன் மெனு மட்டும் இருக்கும். எல்லாமே கமாண்ட் லைனில் தான் எழுதும். அப்போது இந்த மாதிரி தான் இருக்கும். 100% வச்சு ஒர்க் பண்ணும். சரி, இதை பழையபடியும் சின்னது பண்ணலாமா? தாராளமாக. இந்த கர்சர் சைஸ்ன்னு எழுதணும். நல்லா கவனிங்க. அதோட சிஸ்டம் வேரியபிள் என்னது? கர்சர் சைஸ்.
இந்த கர்சர் சைஸில் நம்ம வந்து சார் இப்போ என்ன பண்ணலாம், மினிமம் 0 கொடுக்க முடியாது சார், 1 தான் கொடுக்க முடியும். வேலிட் ரேஞ்ச் அந்த ஒரு நீங்கள் தப்பாக கொடுத்தீங்கன்னா அவனே சரி பண்ணிடுவான். என்னது, ஏதாவது ஒரு வேல்யூ சம்மந்தம் இல்லாமல் கொடுத்தீங்கன்னா கரெக்டான வேல்யூடு என்ன இருக்கா, ரெக்வயர்ஸ் அன் இன்டிஜர் பிட்வீன் 1 and 100 அழகாக சொல்லுவோம். அக்செப்ட் பண்ணிக்கோங்க. இல்லை சரி பண்ணு மாற்றணும்னா மாற்றிக்கோங்க. எனக்கு வந்து 8% இருக்கலாம். இது எவ்வளோ ஈஸி பார்த்தீங்களா, இங்கே நான் மாற்றினா மாற்றிக்கலாம். இதை வந்து டயலாக் பாக்ஸில் பண்ணோன்னா கஷ்டம். அதை தான் இப்போ சொல்ல வரேன். கமாண்ட் லைனில் ஓபின்னு டைப் பண்ணுங்கள். ஓபின்னா ஆப்ஷன்ஸ். அதில் வந்து டிஸ்பிளே டேப் எடுத்துட்டிங்கன்னா இந்த இடத்துல இருக்கும். என்ன இருக்குது, கர்சர் சைஸ்ன்னு இருக்கா. இங்கே கரண்ட் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 8 பிக்சல், 8% கொடுத்துருக்கான். மவுஸ் இங்கே ஹோவர் பண்ணிங்கன்னா அழகாக சொல்லுவான், டிட்டர்மின்ஸ் த சைஸ் ஆஃப் த கிராஸ் ஹேர் ஆஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் த ஸ்க்ரீன் சைஸ். அப்புறம் முக்கியமான விஷயம் கீழே எழுதியிருக்குது பேராந்தசிஸில், கர்சர் சைஸ் அது வந்து சிஸ்டம் வேரியபிள். அதாவது இந்த ஸ்லைடரில் இங்கே 0 1 மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் 100, இது பர்சன்டேஜில் வரும். இந்த ஸ்லைடரில் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கிறது பதில் நீங்கள் இங்கேயும் இந்த எடிட் ஃபீல்டில் நீங்கள் டைரெக்டாக வேல்யூ எழுதலாம். சரி, எனக்கு 8ன்னு எழுதலாம். நம்பர் நீங்கள் இதில் டைரெக்டாக எழுதிக்கோங்க. இந்த ஸ்லைடரில் செலக்ட் பண்ணிகிட்ருக்கு அதையும் நம்ம பண்ணலாம். சரியா? ஆனால் அதை விட எது பெட்டர் ஆப்ஷன், கர்சர் சைஸுக்கு இங்கே ஸ்லைடர் இருக்குது. பிக் பாக்ஸுக்கு எங்கே சார் போகிறது, அப்படியே நேராக வாங்க. இதில் செலெக்ஷன் ஒரு டேப் இருக்கும், இங்கே இருக்குது பார்த்தீங்களா இந்த இடத்துல. அதில் பிக் பாக்ஸுக்கு ஒரு ஸ்லைடர் கொடுத்துருப்பான். இந்த ஸ்லைடர் பக்கத்துலேயே அதோட அப்ராக்சிமேட்டாக என்ன சைஸ் வரும் அப்படின்றதுக்கு இது கொடுத்துருப்பான். நல்லா கவனிங்க, இது மேக்ஸிமம் 50 பிக்சல், மினிமம் 0 பிக்சல். நமக்கு என்ன வேணுமோ அந்த அளவு வச்சுக்கோங்க. தேங்க்யூ.